அந்த கண்ணாடி உடைச்சு போயிருக்கா. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து ஓகே, இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய வீட்டு முற்றத்துலேருந்து தான் இப்போ நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அதாவது நேற்றைய தினம் வீடியோ வந்திருக்காது, ஒரு சேனல்லே வந்து வீடியோ வந்திருக்காதுண்ணே. என்ன நடந்தது உங்களுக்கு, என்ன ஆச்சு, எங்கே ஆக்களை காணல அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க. அதாவது இதுக்கு முதல் போட்டு நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு நாள் முழுக்க எங்களுடைய பாடு போயிட்டு இந்த காரால் அந்த ஆடைக்கு பாருங்க, அந்த காரால் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக போச்சு. இரவு 2 மணி அளவில் வந்து எங்களுடைய கார் வந்து பழையாக போய் அடுத்த நாள் பின்னேரம் 5 மணிக்கு தான் வந்து காரை வந்து நாங்கள் செருப்படுத்தி எடுத்துனாங்கண்ணே. அது எல்லாருக்கும் தெரியும். டேய் மழை மழை விட்டு கொடுங்க பாட்டா பழையா இருமோ, பாட்டா பழையா போனா இது பீரோக்குள்ள பூட்டி வை. டேய் நீ போடி கொடுத்து செருப்பு வாங்கினாலும் அதெல்லாம் வைக்கணும். ஓகே மகளே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இதான் எங்களுடைய வசந்த மாளிகை. மலைக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா, வாங்க. ஓகே, மலைக்குள்ள இப்படிதான் இருக்கு. தகர சத்தம் அப்படி கேக்கு. இது இந்த தகரம் இந்த பாருங்க, அது சும்மா இருக்கும், தட்டிட்டு வேணா போயிடும். இல்ல யார் எங்கட வசந்த மாளிகை என்ன நீ நான் வந்து குழுவெல்லாம் போகிற அளவு பார்க்குற கண்ணாடி தெரியுதோ. அப்படிவா எங்களோட வீட்டுக்கு அப்படிதான் 10 பேர் வந்தா இருக்கிறது விட காணாது. தெரியும் தெரியும். வடியாங்க அடிக்கலாம் அவனோட மாதம்பி அடிக்கிறோம். ஒண்ணு அடிக்கி விட்டாதான் அடிக்கலாம். அப்படியடா வீழடா கடவுளே. வீட்டுல குழப்படி இருந்தா அடிப்பாங்கடா வீட்டாக்கு. தெரியும் ஆனா எப்படி நிறைய பேருக்கு சந்தோஷம்டா. எங்கட வீட்டை முதல்ல இப்படிதான் எங்களோட குடிக்காரே நாங்க எத்தனை 8 பேர் ஆகும் நடுவுக்காரன்பா 8 பேர் ஆகும். ஓகே, எங்கட வீட்டை நடக்குது ஆகுண்டு. அப்பா அம்மா எல்லாம் 8 பேர் ஆகும். ஆனா நல்ல சந்தோஷமா இருக்கு அந்த வாழ்க்கை. ஆனா சந்தோஷம் மழை இல்லாம மட்டையால தண்ணியோட கொஞ்சமா உள்ளுக்கு என்ன விளையாடுறது. அப்ப ஐயோ சரி, இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லுவோம். அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்றைய தினம் நாங்க ஒரு பயணம் ஒன்றை மேற்கொண்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு பயங்கரமான மழை. என்ன மழை, இடி முழக்கம், என்ன மின்னல், எப்படி முழங்குறேன்னு போல்ட் எடுத்துச்சு ஒரு எடுத்து தம்பி ஓடி போய் பயங்கர மின்னல். என்ன நான் வரும்போது பாத்தீங்கன்னா பளிச்சு பயங்கரது. ஒரு மாதிரியா தப்பி புழைச்சி வந்து சேர்ந்துட்டேன் அந்த காட்டு வழியில. வரக்குள்ளேயே வச்சுனா என்ன வலது வந்துருமோ. ஆனா அவளோட தான் போயிருக்கேன்டா பயணம். அந்த பயணம் மட்டும் தான் கடும் பயணம். இதுல அடிக்கும் பாரு அந்த எப்படி மின்னல் வடியா காட்டுறமா. 2 நிமிஷமா அடுத்து பார்த்தேன் வரக்குள்ள எப்படி இருக்கேன் பாருங்க. அடிக்குது பாரு, ஃபுல்லாக வரும் பாரு. அப்படி நாங்க வரக்குள்ள இப்படி மின்னல் மகளே. அப்ப என்னென்ன வீடியோ எடுக்கிறாங்க. இது இப்ப கார்ல வந்து கொண்டு இருக்கோம் இருட்டுக்குள்ள. அடிக்கிற அந்த வரி எவ்வளோண்டா பாருங்க. மோல்ல அவ்வளோ எடுத்து கொடுக்கல. ராடிங்க ஓகே, இது ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தானே. அதாவது வாங்க ரவியம்மா,
வடையோ வடை தேவலம்மா தேவலுக்கா வடை தேவல தேவல நீங்கடா நான் சொன்னேனே அவதான் ஆஜா கேட்காது நீ தான் கெஞ்சிரி வடை அம்மா ஒண்ணு கேட்டதோ என்ன சோகமா இருக்கீங்க கார் விளையாடுவோமா ஏன் தவறான காய்ச்சல் போயிட்டு இருந்தது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு முதல்ல வந்து மொத்தமா 1.20 கிட்ட போயிட்டு 1.20 கிட்ட முடிஞ்சு அதுக்கு முதல் நாளும் போயிட்டு நாங்க கராச்சியில போயிட்டுனே எனக்கு தான் போனாங்க எனக்கு போய் 30 கூடா முடிஞ்சு அதுக்கு முடிஞ்சது தெரியும் அப்படி 1.20 கிட்ட போயிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆனா வந்து ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தை சொல்ல இல்லாது ஆனா ஒரு மூடியால அந்த சம்பவம் போயிட்டு கடவுளே தெரியும் அதாவது ஒரு வாகனத்திலயோ இல்ல ஒரு வாழ்க்கையிலோ ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா வந்துட்டு அதற்கான தீர்வை நம்ம முடிவெடுக்க கூடாது நம்மளே முடிவெடுக்க கூடாது அதற்கான தீர்வு நம்ம பெருசா தான் இருக்க நம்ம நினைக்க கூடாது ஆனா அதுக்கான தீர்வு சின்னமா கூட இருக்கலாம் நம்ம இவனத்தை கொண்டு சொன்னா பெரியா இருக்கும் அதை இங்க கொண்டு வந்தா சின்னனா இருக்கும் இல்ல அது இது வேற காட்டும் டேய் அதே பிரச்சனைடா இது எவ்வளவு செஞ்சிடான் நம்ம 10 லட்சம் 15 லட்சம் போகும் 4 நாள் 5 நாள் வருது படுத்துட்டாண்டோ கடவுளே நாங்க பார்த்தா சரி அதாவது மக்களே நாங்க அதுக்கு முன்னாடி ஒரு கராச்சிக்கு போனோம் தானே நாங்க இப்ப திருவண்ணாமலைக்கு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கராச்சிக்கு நாங்க போனாங்க சரியோ அப்ப அந்த கராச்சி உங்களுக்கு தெரியும் அந்த சிங்கிள் என்ன வரனே அப்ப அந்த கராச்சிக்கு போன உடனே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு பாத்துட்டு சொன்னா வந்து கார்ல மிகப்பெரிய ஒரு பிளண்ட் இருக்கான்னு சொன்னாரு என்ன கார்ல மிகப்பெரிய ஒரு பிள்ளை இருக்கான்னு சொன்னாரு அதாவது இன்ஜின் கலட்டி செய்ய வேண்டி வரும் மொட்டை இன்ஜின் மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சம் இல்ல 2 லட்சம் வரும் மொட்டை இன்ஜின் எப்படி வரும் ரீகண்டிஷன் இப்ப ஒரு 4 லட்சம் 5 லட்சம் செலவு போகணும் நான் இது என்னடாப்பா இது நமக்கு வந்த சோதனை தலையில காய் வச்சுட்டான் பிறகு வந்து நான் கலட்டேன்னு அது திட்டு சொல்லல கடைசியா இந்த அண்ணன் வந்து என்ன செஞ்சாருன்னா அண்ணன் விளக்க சொன்னாங்க அண்ணன் இது ஒரு என்னென்ன ஒரு 4 லட்சம் 5 லட்சம் போகுமா அப்படி ஒரு பிரச்சனை அப்படியே தம்பி என்ன என்ன எங்களை கூட்டி கொண்டு ஒரு கடைக்கு போனார் என்ன கடைக்கு போயிட்டு வெறும் அதாவது அந்த சிங்கள நபர் வந்து சொன்னது வந்து 4.5 லட்சம் 5 லட்சம் ரூபாய் செலவு இருக்கு உங்களுக்கு வெறும் 1300 ரூபாயை கொண்டு சரியா அந்த 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை முடிச்சுட்டாரு சொன்ன உடனே வந்து எங்களை சிரிப்பு தாங்கலானே அதாவது பாத்தீங்கன்னா எல்லாம் செஞ்ச முடிய வந்து அந்த ரேடியேட்டர் உள்ள ஊத்தக்கூடிய அந்த தண்ணி பாத்தீங்க அப்படி சொன்னா வந்துட்டு கொதிச்சு என்ன ஒழுங்குதுடைய இது காத்து சத்தம் கேட்டு பக்கு அதாவது ஸ்டார்ட்டை வந்து ஒப் பண்ண உடனே வந்து பக்க கேட்க விட்டுனேன் அப்ப அவர் சொன்னார் வந்து 5 லட்சம் செலவுமா என்ஜினை பிரிக்கியாம் 4 நாள் நிக்கணுமா அங்க என்ன 4-5 நாள் நிக்கணுமாம் சில வேளை சொல்லலாம் ஒரு கிழமை ஆகுமாம் அப்ப நிக்கணும்னு சொல்லி காசு ஆட்டை பொறுத்து பிளான் பண்ண கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் காசு ஆட்டை பிளான் பண்ணால் நாங்க ஒரு தப்பி ஒரு நல்ல அண்ணட்ட வந்து என்ன அந்த அண்ணன் தான் வந்து கடைசியில எல்லாத்தையும் வந்து முடிச்சு தந்தவர் பயங்கரமான மழை சத்தம் வருது புள்ள வாரு இருக்குல்ல காட்டு எப்படி வாருங்க வெளில எப்படி வெளியில வாருங்க மரத்தை மகளே மழையை பாருங்க பயங்கர மழை மலைக்குள்ள எங்கட வீடு எப்படி இருக்கு பாக்கல அங்க பாருங்க புத்தகம் என்ன ஆளு நான் வந்த உடனே சண்டை அடிக்கிறேன் நாங்க பாருங்க மக்களே கரண்ட் பைப்பு அம்மா நீங்க பாருங்க இந்த இதுக்குள்ள நிக்க ஆமா தெரியுதா ராதியம்மா
மக்களே என்ன அப்படின்னு சொன்னா வந்துட்டு நம்மட பிள்ளைகள் வீட்டுக்குள்ள மாட்டித்தானல் இப்ப நான் கொட்டிலுக்கு இருக்கிறேன். ஓய் வாங்க வாங்க வாங்க. எங்கடா பவனுங்க மிக பாரு அதோடா வாடா. பயங்கரமாடா வா நெருப்பு மலை. இதோ ஓடி வா ஓடி வா. விளையாண்டி விட்டுறா விளையாண்டி வா. கையாடு கையாடு கையாடுங்கடா கையாடுங்க. மலைக்கு கூட கூட பிள்ளைண்டி இங்க பிள்ளைண்டி இங்க பிள்ளைனே பட்டருவா. காணுங்க மலை 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 மலை. எங்கட வீடு வெள்ளமாயிட்டு பாருங்க மக்களே. அந்த பாரு வெள்ளது. ரதியம்மாவின் கையால் சுட சுட பிளேண்டிங் பயங்கரமான வீடா. தண்ணி வேற பாருங்க. பாதிலா மகளே பெரிய மாளிகையில் இருந்தாலும் ஆனா இந்த மாதிரி வேற என்ன மழை சத்தோடு இருக்கிற அந்த இயற்கையோடு இருக்கிற அழகு. மகளே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கார் கண்ணாடி அடைக்க விட்டுட்டோம். ஐயோ அந்த சீட்ல அவன போடலாம் கிடக்கு. சரி மூண்டு போடா பாய். எத்தடா மூண்டு போறடா வெளில நினைச்சா கடுமையா. ஐயோ சரி ஃபுல்லா கார் ஃபுல்லா நினைஞ்சு உள்ளுக்குள்ள புறங்கடா உண்மையில வாங்கடா. டேய் அட காட்டுறா ஒன்னா நல்ல ஆளு காட்டுறா. கவனியா அப்படி இல்லடா நீங்க எது வாட்டர் ப்ரூஃப் சக். பாருங்க மகளே ஐபோன் மாதிரி தான் இருக்கும். சனியா காட்டு காட்டு. அப்பா டேய் இதுலயே தண்ணி பறக்குதுடா. சுதாபம் போண்டா இது நடக்குது. அப்பா அஞ்சேடா முதுகுடா.
மகளை என்னன்னு சொன்னா கார் இஞ்சல பக்கம் கண்ணாடி வந்து லொக் பண்ணிட்டா பிறந்திருந்தா கவனிக்க இல்லை இதுக்கு தெரியவில்லடா ஒழுங்கா ஒன் பண்ணி பாரு ஒன் பண்ண ஒன்னாவதா நீ தம்பி நீ ஒன் பண்ணாம என்ன பிரச்சனை தண்ணி இறங்குண்ணா என்ன பிரச்சனை வரும் நமக்கு பிரச்சனை அது வரடாப்பா என்ன சாட்சியில் என்ன வேலை தான் நீ போகணும் வேலையா சரி டேய் அதுவும் விலவுடைய போண்டா அதெல்லாம் இதோடா புதுசாடா 2,10,000 ஒரு போன் வந்த மகளே 2,10,000 அதே மாதிரி 3 போன் கணக்கு பாருங்க 6,30,000 வரும் டேய் ஆறாவன் கண்ட கடைசியா கார் கண்ணாடி திறந்துடா நீ ஆனல்ல நீ ஆக்கல்ற இருக்குண்ணா நீ இல்ல ஆறு பாடுவா போன கணக்கம் சார்ஜ் வருதா அண்ணே ஒரு பிரச்சனை இல்லை மக்களே இதுல இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பியூட சேனல்ற போன் பி ரெடி பண்ற போன் அடுத்த காட்டுனா அடுத்த வாய்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ளாக் முழங்கு அவனை காட்டுறாமா அதான் ஹெல்மெட்டும் குடையும் மின்னலுக்கு பாதாப்பா முழங்கு ஓகே மகளே இப்போ அந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போதான் மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு ஓஞ்சவர் பாருங்க எப்படி கண்டு அட வீட்டு வாசல் முழுக்க வெள்ளம் அம்மா பாருங்க அடுத்த சமையலுக்கு வந்து ரெடி ஆகுறாங்க என்ன இப்போ சமைச்சு இப்போ அடுத்த சமையலுக்கு வந்து ரெடி ஆகுறாங்க சரி ஓகே பயங்கரமான மழை பெய்து முடிஞ்சிருக்கு இதே மாதிரி பயங்கரமான மழை தான் நாங்கள் அங்கிருந்து வரும்பொழுது அதனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு என்ன வீடியோக்கள் வந்தாங்கன்னா எடுக்கலாம் போச்சு ஒரு கெப் இல்லை என்னடா ஒரு இடைவெளி இல்லாமல் நாங்கள் வந்து இந்த வெளிக்கிட்ட உடனே வந்து ஒரு இடைவெளி இல்லாமல் வந்து இதை நாங்கள் இது பண்ணாங்கண்ணே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட முக்கியமான பயணம் ஒன்றை மேற்கொண்டு நாங்கள் வெற்றிகரமாக வீடு திரும்பி நாங்கள் வந்துட்டோம் இப்போ திருப்பி இந்த முழங்குறாப்பா மின்னடிக்குது இதில் இப்போ என்னென்னு சொன்னால் வந்து உண்மையில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க நீங்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு பலம் நீங்கள் ஒரு சப்போர்ட் தரணும் அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் ஒரு விஷயம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம்னே வாய்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சர்ப்ரைஸ் டெலிவரியோட வந்து நாங்கள் நிறைய சர்ப்ரைஸ்களை செஞ்சுருந்தோம் இடையில இந்த விட்டதால வந்து டச் விட்டு போயிடுதுன்னு அந்த தொடர்புகளில் வந்து எடுக்கலாம் போச்சு இனிமேல் யாராவது உங்களுடைய அன்புக்குரிய சொந்தங்களுக்கு வந்து நீங்கள் சர்ப்ரைஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 074 076 83 49 அப்படின்னு வந்து கண்டிப்பாக தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து நாங்கள் அன்பான பரிசு பொருட்களை தந்து உங்களுக்கு பிடித்தவர்களை வந்து நாங்கள் இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து கதைக்கலாம் அதே தெரியும் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வியூவில் பார்த்தீங்க அப்படி சொன்னால் தம்பியாக்கள் வந்து உண்மையிலே நல்ல நல்ல கதாபாத்திரங்களை எடுத்து நல்ல நல்ல கருப்பொருட்களை எடுத்து சமூகத்துக்கு வந்து விழிப்புணர்வு வரக்கூடிய வகையில் வந்து நாடகங்கள் நடித்து வெளியிடுறாங்க அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவுகளை வழங்கி கொண்டுங்க இன்னும் உங்களுடைய ஆதரவுகளை வழங்குங்கன்னு சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு தம்பி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்ன இப்படி ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு நாடகம் நடித்து போனது ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லலாம் என்ன ஏன்னா இப்போ நாளைக்கு நாங்கள் செய்ய போகிற கண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அதாவது வெளிநாட்டுக்கு என்ன வேலைக்கு போன பெண்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் வெளிநாட்டுக்கு பெண்கள் வந்து எதிர்நோக்க போகிறதால வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருமென்ற விஷயங்களில் வந்து நாளைய காணொலியில் பார்க்கலாம் நாளைய காணொலியில் பார்க்கலாம் அதுக்குரியமாக நாங்கள் இப்போ ரெடி பண்ணி கொண்டிருக்கோம் எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கோம் இதே மாதிரி முக்கியமான விஷயங்கள் வந்து தெரியப்படுத்தணும்னு சொன்னால் வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் அந்த எங்களுடைய நாடகத்தினுடைய கருத்தினூடாக வந்து நாங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம் ஏன்னால் இப்போ இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதால வந்து நிறைய பேர் நடக்குது அடுத்து இந்த இளம்பெயர் திருமண ஆண்டைக்கு நடிச்சிருந்தோம் இளம்பெயில வந்து திருமணம் முடிக்கிறது வந்து நடிச்சிருந்தோம் சொத்துக்கு ஆசைப்பட்டு இளம்பெயில வந்து திருமணம் நடிக்கிறது அதாவது எங்களுடைய அந்த ஹெல்பிங் வீடியோ நாங்கள் செய்ய போகும் பொழுதோ நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் நாங்கள் பார்த்த விஷயங்கள் என்ன உண்மையில வந்து
அந்த மன்னார் தான் மன்னார்ல அந்த 12 வருஷம் போதை பழக்கத்துக்கு உள்ளான அதே வந்து ஒரு நாடகம் நடிக்கலாம் நடிச்சு காட்டலாம். அது இப்படிதான் உலகம் பண்றது. அடுத்த நிறைய விஷயங்களை வந்து பார்க்கலாம். இந்த மலையாள சப்தால உங்களுக்கு எவ்வளவு தூரம் இது விளங்கும் பண்ணங்களுக்கு தெரியாது. இப்போ என்னன்னு சொன்னா இந்த காணொலியில வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ நம்மளோட தலை அஜித்திர படம் கொண்டு வந்தது. அதுல வந்து ஒரு பாட்டு நல்ல ஃபேமஸா போய் கொண்டிருக்கு. என்னன்னு சொன்னா புல்லு 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 புல்லு. ஏன்னு இந்த பாட்டை வந்து இப்போ மூணிரம் வந்து படிச்சு காட்ட போறாங்க, எப்படி படிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மிது அவர்கள் வந்து அந்த பாட்டை வந்து முயற்சி எடுத்து பார்ப்பாரு. என்ன புல்லு 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 கக்கா பக்கா கக்கா பக்கா கக்கா புல்லு 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 வாராம் 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 புல்லு 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 புல்லு. அவ்வளவுதான். ஓகே, நல்லா படிப்பா. சூப்பர் 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 சூப்பர். ஓகே, இப்போ சனு பல்ல 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 ஏ சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு சிக்கு பல்ல 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 லிரிக்ஸ் தெரியாது. புல்லு 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 ஏ சிக்கு 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 லிரிக்ஸ். ஓகே, விடுவா கிட்ட விடுவா. புல்லு 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 புலி 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 புலி. வீடியோ பாத்துட்டா தெரியும். அதுல வந்து இப்ப அவர் டார்கியன் வந்து ஒரு ஆள் வீடியோ கால்ல வந்து கதைக்கிற அண்ணன். அந்த கதைக்குள்ள வேற குரலா இருக்கு, நீங்க பாட்டு படிப்புல வந்து ஓட்டோமேட்டிக் எனர்ஜி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் படி பாருண்டியோ தெரியும். இது புல்லி 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 கக்க பக்க கக்க பக்க கக்க. அவர் தலை எப்படி ஆடுறாரு? தலை வேணா புல்லி 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 புல்லி. சேர்ந்து விடுங்க, சேர்ந்து கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. 1 2 3 ஸ்டார்ட். புல்லி 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 கக்க பக்க கக்க பக்க கக்க. புல்லி 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 புல்லி. அதாவது இந்த பாட்டை அப்ப எத்தனை பேர் வந்து கேட்டிருக்கீங்க அப்படின்னு அந்த படம் அந்த எனர்ஜி ஒண்ணு நமக்கு அந்த படம் அவரும் தான் படிச்சாரு. அக்க மக்க அக்கா மக்க எனக்கு இருந்தாலே அந்த பாட்டு நிறைய பாட்டு படிச்சாரு அவரு. அவர் வந்து மலேசியாவில் வந்து ஒரு எனர்ஜி மன்னனாம் வழங்குதா. மலேசியாவில் இருக்கிறார்களுக்கு பெரிய ஒரு முக்கியமான ஒரு நபரா அவரு. இது இப்போ நிறைய பேருக்கு நம்ம தெரிஞ்சிருக்காது, சில பேருக்கு தெரிஞ்சிடலாமே. ஓகே மகளே, உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இவனில் கூத்தாண்டா போய் தாங்க இல்லாதுதான். அங்கே வந்து காருக்குள்ளே மாறி மாறி சண்டை பிடிச்சு ஒன்று எல்லாம் காருக்குள்ளே வந்து என்ன சொல்லணும்னா என்ன இவர் நெருக்கிற அவர் நெருக்கிற இவர் இட வசதி நீ ரெண்டா படுத்து வரும்போது கடைசியில சரி காரதேவ நீங்க ரெண்டு என்ன நீங்க சொல்லுங்க. ஆறு வச்சு எடுத்த நீங்க நித்துரு நான் கொஞ்சம் கட் பண்ணி சொல்லுங்க கட் பண்ணி தானே சொல்லி நீங்க நித்துறா மக்களே காரோட நீங்க நானும் பக்கத்துல எங்க பக்கத்துல ஒண்ணுதாங்க உழுப்புனே ஏர்போர்ட் சொல்லி ஒரு போன் வச்சி இருந்தவன் ஆறு போன் வச்சிருந்தீங்க நீயா நீ நித்துறா மொக்க நேர் ரெண்டு மொக்க தான் நீங்க ரெண்டு மொக்க நீயா நமக்கு நீயா மொக்க பைத்தியாரா யாரு பைத்தியாரா நீயா பேர் நல்ல நித்துற ஆள் ஆறு நீயா டா மொக்க ரெண்டு மொக்க தான்டா மொக்க நேர் நாங்க மொக்க நீ வெண்டல நீயா மொக்க நீ மொக்க டேய் அரப்படிச்ச போறா அரப்படிச்ச மொக்க கூட காட்சி கொஞ்சம் அரஞ்சு வர ஏசிக்குள்ள பாட்டு கேக்குது வாடா இப்படி யாரு கரைய போறா ஆறு கரையப்ரா ஆறு கரையப்ரா ஆறு கரையப்ரா டேய் போடு நல்லா டேய் ஏய் என்ன டேய் இல்ல போடு டேய் டேய் சும்மா விடுங்க கோயில போடுறீங்க டேய் விடுங்கடா டேய் விடுடா பைக்
விளையாட்டு ரொம்ப இருக்கீங்களா அந்த கண்ணாடி உடைச்சு போயிருக்கா என்னடா நீங்க என்னடா தம்பி எவ்வளோடா கண்ணாடி எவ்வளோ வரும் 15,000 ரூபாய் ஹோட்டல் அப்படின்னா இவன் தான் இந்த ஐடியா உன பார்த்த ஒரு டியூஷன் பைத்தியாரு ரெண்ட கையை பேத்து எங்க ரெண்டு போன பாரு அங்கட கந்த அந்த கங்க கடவுளே அடிபடி கண்டுபிடிக்க என்ன குத்துறாரு அடிபடி எல்லாம் பிராங்க் வீடியோடா பிராங்க் வீடியோடா ஆனா இதுதான் உண்மை உண்மை இதாடா உண்மை இது உண்மை அது பிராங்க் தானே பைத்தியம் உண்மை கண்டுபிடிச்சு நான் உண்மையில கண்டுபிடிக்க டேய் உண்மை சிரிச்சா கண்டுபிடிச்சிங்களா சிரிச்சா கடவுளே ஒட்டலாமா அது ஒட்டலாமா பிரேம் மாத்தணும் இது மாத்தணும் இது மாதிரி மாத்திரம் சரி மறந்து நல்ல அது இது ஓகேயானே மறந்து மாத்துறது இது லென்ஸுக்கு என்ன மாதிரி தெரியா இப்போ வந்து லென்ஸ் ஓகேடா லென்ஸ் இருக்கு தானே பிரேமுக்கு என்ன மாதிரி இது குறைதாவே இருந்தா லென்ஸ் தானே கொஞ்சம் விலை விட இப்போ போனீங்க வீடியோ பண்ணது ஓடுமே கொஞ்சம் ஒட்டி எடுத்தா இது பண்ணும் நீங்க பார்த்த வேலை பிராங்கண்ட வேலை நடிச்சு பார்த்தா கொஞ்சம் ஓவரா இது அவன் மூச்சு விட்டு விடுச்சா கத்துறாடா நல்லா இருக்கு நடிப்பு நடிப்போ இல்ல வாடகால வஞ்சி வேலையா பிராங்கண்ட வேலை என்ன வைக்கிறீங்களா அடே பிராங்க் தான வண்ணே நாங்க டேய் வீரோடாஜி அந்த பையன் சொல்லுதுடா இடையில இந்த பையன் வந்து வராடா என்ன அவன் நடந்தா ரெண்டுல தான் போட்ட பிளான் அவன் என்ன நான் செய்யவே என்ன கொளுற கடஜிது செக்கற உண்மை நம்ப வச்சு சொல்றா எனக்கு என்னடா சும்மா வைக்கிறீங்க நம்பரா வேலை கூட கடத்துக்கிறத பிடிக்கானல் அடே என்ன கண்ணாடி உடைக்கிறா வாவமீராப்பா சூப்பர் கோல் இருக்காடா சூப்பர் கோல் இருக்கா விட்டு சரியோ ஓகே மக்கள் தான் வீடியோ முடிச்சு கொள்றேன் உன பார்த்தவே லூஸ் பைத்தியம் அவனுக்கு ரெண்டுக்குள்ள சண்டை வராது பிராங்க்டா ஒரு வீடியோ பிராங்க் உண்டு நீங்க என்ன பிராங்க் பண்றீங்க நம்மளே நீங்க எப்படி இந்த பிராங்க பத்தி நீங்க என்ன அடே உண்மையிலடா ஸ்டார்ட்ல வந்து சும்மா விளையாட தந்தது அது பாரு சனூர்ரா ரெண்டு போனியோ இல்ல சனூர்ரா எப்படி நடிச்சாங்க சிரிப்படா ஆஜி அதடா பாய் நான் பார்த்தேன் விளையாட்டு வெட்டியாயிடும் அப்படி கண்ணாடி மாட்ட நாங்க இப்ப சாஜில வீடியோ எடுத்தோம் உட கண்ணாடி உடைஞ்சிரா ஹோலியாகடா ஹோலியாகடா கடவுளே வீடியோ சக்சஸ் ஆயிட்டா நான் கண்ணாடி உடைஞ்சிரா அவனுக்கு பாவம் இப்ப சூப்பர்குள்ள விட்டுலாமா இருக்குமா கொஞ்ச நாளைக்கு மாத்திக்கிறேன் இல்ல பிரேம் நாளைக்கு மாத்து வேணுமே
உடனே மாத்திடல அது 2-3 நாளைக்கு கடையில கொடுத்துருவோம். செக் இது ஒன்று இல்ல செக் பண்றல அவ இங்க உடனே மாய தர மாட்டாங்க. கண் கூச்சிதா இப்போ கூச்சினே மட்டை கருப்பு கருப்பு படகுல விட்டு மட்டை கண்ணாடி அது உடனே தானே இதை எடுத்து அது சரி அவனுக்கு கடவுளே காத்தவே இல்லைடா சூப்பர். சரி மக்கள் நாளைக்கு சந்திப்பு பியோல நான் வைக்கிறேன் இப்போ